ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே
அன்பார்ந்த 1986-89 ஸ்டார்ட் பிகாம் குடும்ப கூடுகையில் வருகை தந்திருக்கிற குடும்ப உறவுகள் அனைவரையும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் திரளாக வந்திருக்கிற அனைவரையும் மறுபடியும் வரவேற்று இப்போது நாம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க அனைவரும் செல்லலாம். போயிட்டு 12:30க்குள்ள எல்லாரும் இங்கே வந்துடணும். நீங்கள் டிக்கெட் ஒன்று எடுக்கணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாருமே ஸ்டார்ட் வீக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். எல்லாரும் இப்போ குளிச்சுட்டு 12:30க்குள்ள எல்லாம் உள்ள வந்து அது நம்ம வீட்டி முடிஞ்சு அன்பின் இருந்து அது முடிச்சுட்டு அடுத்து பேச்சு போகிறோம் போட்டிங். சரியா? ஓகே, நன்றி. பிறகு நேரம் இருக்காது, பேருக்கு உடனே வந்துருங்க. 12:30க்கு வந்துருங்க. அருகில் பேசிட்டு உடனே வந்துருங்க.
உறுப்பினர்களுக்கும் அனைவரையும் முதற்கண் வருக வருக வரவேற்றுக் கொண்டு இந்த நமது 5வது குழுவை நிகழ்வின் ஆரம்பத்திற்கு முன் முதலாவதாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அன்பு நண்பர் திரு ஜோஸ்வால்பின் அவருடைய தாயார் திருமதி அன்னம்மாள், திரு நெல்சன் ஜெயக்குமார் அவருடைய மனைவி திருமதி வீரா, அட்வொகேட் நெல்சன் அவருடைய தாயார் திருமதி எமிலி ஆகியோர் இந்த வருடத்தில் இறைவனடி செல்லுவார்கள். அவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் எழுந்திருந்து மௌன அஞ்சலி செலுத்துவோம். இந்த நிகழ்வின் தலைவராக நம்முடைய நிகழ்ச்சி நிலையின்படி அட்வொகேட் நெல்சன் அவர்களை தலைவராக திரு தேவசுந்தரம் அவர்களை நாம் வைத்திருந்தோம். அவர்களுக்கு சற்று உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் இந்த நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அடுத்தபடியாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படியாக அட்வொகேட் நெல்சன் அவர்களை நாம் நிகழ்ச்சியில் போட்டிருந்தோம். அவர்கள் அவருடைய துணைவியார் உடல்நலம் சரியில்லாமல் பிஆர்எஸ் மருத்துவமனையில் மீட்டில் கண்டிப்பாக கலந்து கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நிகழ்வை வரவேற்பு நிகழ்வை சேர்த்து நான் இந்த நிகழ்வை நடத்துகிறேன். குறிப்பாக இந்த கலைந்த ஆண்டில் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆண்டிலும் இந்த 5வது கூடுகையை சிறப்பாக நடத்த அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்க்கையையும் குறிப்பிட்டு வரவேற்புரையை ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக நான் 1986-89 ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் 61 நண்பர்களாக அதில் 9 மாணவிகளும் 52 மாணவர்களாக நாம் பயின்றோம். 9 மாணவர்களும் 51 மாணவர்களாக நாம் பயின்றோம். அதில் நாம் 2016 அவர்களை அனைவரையும் தேடி கண்டுபிடித்து எப்படியாவது கூடுதல் நடத்த வேண்டும் என்று நண்பர்களாக நாம் அனைவரும் யோசித்து சிறப்பாக 2016 நாம் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் வைத்து அந்த விழாவை ஆரம்பித்தோம். அந்த நாளிலும் அநேக குடும்பங்கள் சுமார் 48 குடும்பங்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து 2017 சீதாப்பூரிலும் 2018 சீதாப்பூர் 2019 கன்னியாகுமரி இப்படியாக நிகழ்வை நடத்தினோம். இந்த ஆண்டு இந்த நிகழ்வை கண்டிப்பாக கொரோனா சூழ்நிலையிலும் எப்படியா நடத்த வேண்டும் நாம் அதை விட்டுவிடக்கூடாது என்று நண்பர்களாக நாம் அனைவரும் கூடி யோசித்து இந்த நாளை தேர்வு செய்து இந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நாம் யோசித்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் அனைத்து போட்டபோது நீங்கள் அனைவரும் அதற்கு நல்ல ஆதரவு தந்து எல்லாரும் சிறந்த ஒத்துழைப்போடு எல்லாருடைய ஈடுபாடோடும் எல்லாருடைய உதவியோடும் சிறப்பாக இந்த நிகழ்வானது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்தே நீங்கள் அனைவரும் வெகு தூரங்களிலிருந்து அயல் நாடுகளிலிருந்து தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்களிலிருந்து நீங்கள் குடும்பமாக கடந்து வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நம்முடைய ஸ்காட் பிகாம் 86-89 பேட்சின் சார்பில் என் சார்பிலும் அனைவரையும் வருக 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 என முதற்கண் வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க நண்பர்கள், அதை பொறுப்பேற்று செய்கிற நண்பர்கள், பண உதவிகள், பொருள் உதவிகள், எல்லா விதத்திலும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றியையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறேன். அதோடு இந்த நிகழ்விலே இந்த இடத்திலே நடத்தும் போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குலசேகரம் எங்களுடைய அந்த அமைப்பு நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குலசேகரம் 39 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சிறப்பாக குலசேகரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நண்பர்கள் அவர்கள் சார்ந்த நமக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தலைவர் திரு கோபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் அந்த இழப்பை மிகவும் சிறப்பாக தலைமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருடந்தோறும் சிறப்பான
மக்களுக்கு நலத்திட்டங்கள் கடந்த வாரத்தில் அதை முடித்தார்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு அதுவும் பல உதவிகள், மருத்துவ உதவிகள் மற்றும் பல உதவிகளை செய்து கொண்டு எங்கள் சமுதாயத்திலே குடிசைத்திலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொழிலதிபர் அவர்களையும் நம்முடைய ஸ்காட் பிகாம் 86-89 உறுப்பு அறிவு சார்பை வருகை வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய திரு ஜேம்ஸ் அவர்களும் ஜேஜே கன்ஸ்ட்ரக்ஷன் என்று வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குலசேகரத்தில் மற்றும் லயன்ஸ் கிளப் இப்படி பல கிளப்புகளில் உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்த போது இன்முகத்தோடு இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருகை என வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு நம் நண்பர் திரு ஜான்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய ஸ்காட்பிக் 86-89 உறுப்பினர் சார்பிலே வருகை என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே வந்திருக்கிற மற்றும் அனைவரையும் வருகை என வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். முதலாவதாக சிறப்புரை திரு இயேசுபாதம் அவர்கள். பேரன்புக்கும் பெருமைக்கும் உரிய ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி என்னோடு பயின்ற மாணவ மாணவிகளே, உறவினர்களே, 5வது ஆண்டு குடும்ப குழுவாக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த ஆண்டு பல வகையான சோதனைகள், நோய்கள் இவைகளெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்று நாம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக கடவுளுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நான் சொல்லுகின்ற ஒரு கருத்து, நமது கல்வியிலே நான் பயின்ற ஒரு வார்த்தை தான் குட்வில் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், நற்பெயர். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருமே நாம் 50 வயதை கடந்தவர்களாக இருக்கின்றோம். நற்பெயரை தேடி பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. நாம் நற்பெயரை சம்பாத்தியம் செய்யும் போது அது நம்முடைய பிள்ளைகளுக்கு பெருமையை சேர்க்கின்ற வகையில் அது அமையும். நான் நேற்று சிந்தனை செய்யும் போது எதை குறித்து பேச வேண்டும் என்று நான் எண்ணினேன். இந்த வார்த்தை என் மனதிலே தென்பட்டது. பொதுவாக இதை குறித்து பேசும்போது கடந்த கால எண்ணங்கள், குறிப்பாக நம்மோடு வாழ்ந்து உறவாடி அன்பு நண்பர், மனதிலே வாழ்ந்து வருகின்ற நண்பர் அகஸ்தியனை முன்வைத்து ஒரு கருத்தை சொன்னால் நலமாக இருக்கும் என்று எண்ணினேன். நினைப்பது சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய தந்தையார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர் ஒரு சர்க்கரை நோயாளி. மருத்துவர் அவருடைய கால் விரல்கள் 2 அகற்ற வேண்டும் என்று என்னிடம் சொன்னார். நானும் சம்மதித்தேன். அதற்கான இரத்தம் தேவைப்படுகிறது, அறுவை சிகிச்சைக்கு சரியான இரத்த ஓட்டம் அவர்களுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்திலே தேவை என்று சொன்னார்கள். நார்வில் இருக்கின்ற இரத்த வங்கிகளுக்கு சென்றேன். குறிப்பான அந்த இரத்தம் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே மருத்துவரிடம் வந்து அணுகினேன். எப்படியாவது வேண்டும் என்றவுடன் நண்பன் நகசனுடைய நினைவு எனக்கு வந்தது. அலைபேசி வாயிலாக அவனிடம் நான் கேட்டேன். உடனே அவன் சொன்னான், என்னால் வர முடியாது, என்னுடைய அக்காள் மகன் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்றான், அவனோடு 5 சூழலே இருந்தது. அறுவை சிகிச்சை உடனே தொடர்ந்து நடைபெற்றது. அந்த சிகிச்சை முடியும் வரை அந்த மாணவர்கள் என்னோடு பேசி என்னுடைய தந்தையாரையும் பார்த்து நலம் விசாரித்து விட்டு சென்றார். எதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், அந்த இரத்தம் வாங்குவதற்கு தேவையான பணம் என்னிடம் உண்டு. ஆனால் குறித்த நேரத்திலே அந்த பணம் இரத்தம் நமக்கு கிடைக்கவில்லை. சரியான நேரத்திலே அந்த உதவியை நான் மறக்கவே முடியவில்லை. ஆக ஒரு மனிதன் தன்னுடைய செல்வாக்காலும் அறிவு கூர்மையாலும் பிறருக்கு உதவி செய்து வாழ நற்பெயரை தேடிக்கொள்ளலாம். எனவேதான் நாமும் அதை முன்வைத்து அதன்படி பல உதவிகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லுகின்றேன். ஒரு ஆர்தர், அதாவது ஒரு அழகான கதை ஒன்றை எழுதியிருந்தார், த கிரேட் வாரியர்ஸ். அந்த கதையினுடைய பெயர், அழகான ஒரு மலை பாங்கான இடம், அதன் உச்சியிலே நெருக்கமில்லாத பல வீடுகள், அந்த வீட்டுக்குள்ளாக செல்ல பிராணிகள் வளர்க்கப்பட்டு வந்தன. மலைப்பாங்கான இடங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், கண்ணாடியால் பிணைக்கப்பட்ட வீடுகள் தான் அங்கே இருக்கும். வழக்கமாக மாலை 6 மணி வந்துவிட்டால் அனைவரும் கதவுகளை தாழ்ப்பாய் விட்டு உள்ளே சென்று விடுவார்கள். எதிர்பாராத விதமாக பருவகால சூழல் காரணமாக ஒரு நாள் கடுமையான குளிர் அந்த இடத்துக்கு வந்துவிட்டது. வெளியே செல்ல பிராணிகள், புறா வகைகள், கோழி வகைகள் வளர்க்கப்பட்டுள்ள இடம்.
அந்த குளிரின் தாக்கம் தாங்க முடியாமல் அந்த புறாக்களும் கோழிகளும் அப்படியே நடுங்குகிறது. நேரம் செல்ல உடல் மறுத்து ஒவ்வொரு பறவைகளும் அப்படியே தலையை சாய்த்து கீழே விழுகின்றன. இரவு நேரம் வருகின்றது. அந்த நேரத்திலே பெரிய தாய் பறவைகளுக்கு இப்படிப்பட்ட பாடுகின்றார். சிறிய கோழி குஞ்சுகள் என்ன செய்யும்? அங்குமங்குமாக அடைக்கலம் தேடியது, ஆனால் கிட்ட பாடில்லை. ஒரு சில கோழி குஞ்சுகள் சாதுரியமாக தன்னுடைய ஒரு புறாக்கள் மத்தியிலே வந்து அடைக்கலம் கேட்கிறது. ஒரு சில கோழி குஞ்சுகள், 4-5 கோழி குஞ்சுகள் மட்டும் அந்த புறாக்கள் நெக்குக்கு கீழாக பொரியப்படுகிறது. இருந்தாலும் அந்த குளிரினுடைய தாக்கம் கூடுகின்ற காரணத்தினால் எந்த பறவையாலும் நிலைத்து நிற்க முடியவில்லை. எல்லாம் மயங்கி தலை சாய்த்து கீழே விழுந்தது. காலை பொழுது வந்தது. கதிரவன் மேலே எழுந்து வருகின்றான். வழக்கமாக இருக்கின்ற அந்த வீட்டில் உள்ளவர்கள் காலையிலே கதவுகளை திறந்து வெளியே வருகிறார்கள். முற்றத்தை பார்த்தால் பறவைகள் அலங்கோலமாக அங்கும் இங்கும் சுடறிக்கொண்டு இருக்கிறது. அந்த வீட்டு சிறுமி அப்படியே பார்க்கிறாள், தவிக்கிறாள், வேதனைகிறாள், கதறுகிறாள், பதறுகிறாள். தன்னுடைய தந்தையின் கையை பிடித்து, டாடி அதை பாருங்கள், செல்லமாக வளர்த்த அந்த பறவைகள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று புலம்புகிறாள். பல பல பெயர்களை சூட்டி மகிழ்ந்திருப்பாள் அல்லவா அந்த பெண், அந்த சிறுமி. பதறுகிறார்கள். அப்படி பதறுகின்ற வேளையில் அந்த பறவைகள், ஒரு சில பறவைகள் லேசாக துடிக்கிறது, லேசாக அசைவது போல் கண்ணுக்கு தெரிகிறது. என்ன ஆச்சரியம்! அந்த சிறுமி தன்னுடைய தந்தையின் கையை பிடித்து, டாடி என்ன பாருங்க, அந்த ஒரு பறவை துடிப்பது போல் தெரிகிறது பாருங்கள் என்றால் இன்னொரு பறவை அங்கே துடிக்கிறது. ஆக 4-5 பறவைகள் துடிப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அதை அப்படியே கையிலே வாரி வீட்டுக்குள்ளாக சென்று நெருப்பறியை கொண்டு சூடேற்றுகிறார்கள். அப்படி மறுத்த அந்த பறவைகள் சூடு ஏற்ற ஏற்ற லேசாக புத்துணர்ச்சியை பெறுகிறது. லேசாக தன்னுடைய சிறகுகளை லேசாக அசைக்கிறது. நேரம் செல்ல செல்ல முழுமையாக சிறகுகளை விரிக்கிறது அந்த பறவைகள். என்ன ஆச்சரியம்! எந்தெந்த பறவைகள் எல்லாம் சூறைக்கும் போது புத்துணர்ச்சி பெற்றதோ அந்த சிறகுக்கு உள்ளாக இருந்து கோழி குஞ்சுகள் சிறிய முடங்கல்களோடு உயிரோடு வெளியேறும். ஆச்சரியம்! 4-5 புறாக்கள் சிறகுகளாக கோழி குஞ்சுகள். இது என்ன ரகசியம் என்று சொன்னால், தனியாக அடைக்கலம் கொடுக்காத அந்த பறவைகள் எல்லாம் மாண்டு போய்விட்டன. அடைக்கலம் கொடுத்த அந்த புறாக்கள் மட்டும் தப்பிவிட்டன. காரணம், அந்த புறாவின் உடலில் உள்ள வெப்பமும் கோழி குஞ்சின் உடலில் உள்ள வெப்பம் இணைந்து 2 உயிர்கள் அல்லவா, வெப்பத்தின் தன்மை உடலிலே கூடுதலாக காணப்பட்டது. எனவே குளிரை கூடுதல் நேரம் தாக்கு பிடிக்கின்ற ஒரு சக்தி அதுக்கு கிடைத்தது. எனவேதான் அந்த உணர்ச்சி அதை துடித்து அந்த பறவைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே எந்தெந்த பறவைகள் அடைக்கலம் கொடுத்ததோ அந்த பறவைகளும் வாழ்வதென கோழி குஞ்சுகளும் பிழைத்தது. இதிலிருந்து என்ன கருத்து என்றால், அந்த ஆறுதல் கடையிலே சுட்டி காட்டிய அந்த கருத்து, பிறருக்கு நாமும் உதவி செய்ய வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும், நாமும் வாழ வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கொடை அறிவு. பணத்தை கொடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும் என்று தேவையில்லை, பொருளை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் இறைவன் கொடுத்திருக்கின்ற அறிவு, நம்முடைய செல்வாக்கு, பெருமை, உடல் உழைப்பு, இவற்றின் மூலம் பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். இதற்கு சான்றாக இருந்தவன் என் நண்பன் அகஸ்தியன். அதை நாம் முன்வைத்து இந்த நாளிலே நமது கடமைகளை ஒழுங்காக சிறப்பாக செய்வோம். கூடியிருந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டு உங்களை பார்க்கும்போது, முகமுகமாக பேசும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு நல்ல கதையை கூறி, உதாரணத்தோடு கூறி நல்ல அறிவுரை வழங்கிய நண்பர் இயேசுபாதம் அவர்களுக்கு நன்றி. தற்போது ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் 89வது பேச்சில் ஹிஸ்டரியில் படித்த நம்முடைய குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த திரு ஜான்சன் அவர்கள் இந்த மீட்டிங் இங்கே போட்டிருந்த கண்டிப்பாக நான் வருவேன், இந்த நண்பர்கள் அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பும் என் சார்பிலும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு குணஸ்தின். யாருக்கும் வரவேற்பு சொல்லுறேன்னு கவலைப்படுறாங்க. ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. நேரமும் இல்லை. 1:30-2 மணிக்குள்ளே இன்றைக்கி மீட்டிங் முடிக்கணும்னு சொல்லுற நேரம் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால உங்களை எல்லாம் பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சதுல உங்களெல்லாம் உண்மையிலே எல்லாரையும் பார்த்ததுல தான் மிக மிக பெரிய மகிழ்ச்சியாக. இந்த மகிழ்ச்சிக்கு தான் இங்கே வந்தது. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி கூடணும். இந்த நிகழ்ச்சி இன்னும் நம்ம
மேலும் மேலும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தையும் தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். பசியோடு இருக்கிறீர்கள், நிச்சயமாக ஸ்டீவன் புசிக்க தருவார். நேரமாகி கொண்டிருக்கிறது, நேரம் 1 மணி. ஸ்டீவன் நம்பிதான் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் திருப்பரப்பு வந்துருக்கோம். கண்டிப்பாக ஸ்டீவன் நம்பிக்கை இருக்கிறது. பகல் பொழுதினை பறைசாக்கிய பகலவன் பதுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான பொழுதில் 5வது கூடுகைக்கு சொந்தக்காரர்களாக மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய நண்பர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குலசேகர அமைப்பை சார்ந்தவர்களே, அண்டை துறையை சார்ந்த வரலாற்று துறையிலே படித்து வணிகவியல் துறையை சொந்தம் கொண்டாடி உங்களோடு உரையாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். குலசேகரத்துக்கு பக்கத்திலே திருப்பரப்பிலே நடத்தப்படுகிறது என்பதற்காக மட்டுமல்ல, எங்கு நடத்தினாலும் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி உங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, ரொம்ப நேரம் பேசணும்லாம் முடியாது. அருமையான இந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். திருப்பரப்பு நாங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய இடம். நான் வேலை பார்க்கக்கூடிய பள்ளி 4 கிலோமீட்டர் திருவட்டாரில் தான் இருக்கிறது. சரியா தெரியல, 4 இல்லை 5 கிலோமீட்டர் இருக்கும். திருவட்டார், புத்தன்கடை, அருணாச்சலம் மேல்நிலை. எனவே இது எங்களுக்கு பழைய இடம், சிலருக்கு இது புதிய இடம். இருந்தாலும் சேரன் செழியன் செம்பியன் மூவேந்தர் தாள் கேட்டு முச்சங்கத் தொட்டிலே துயின்று அன்று வாழ்ந்து இடையில் தாழ்ந்து இன்று உயர்ந்து வருகின்ற தமிழமையின் ஒப்பற்ற அணியாக திகழக்கூடிய திருக்குறளை படைத்த திருவள்ளுவன் சொல்வான், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பு அடைத்து வைப்பதற்கு தாழ்பால் இல்லை. அந்த அன்பினுடைய கூடுகை தான் இந்த கூடுகை. இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டக்கூடிய பாசம். காரணம், இந்த கொரோனா தொடங்கிய காலத்தில் ரத்தன் டாட்டா அருமையாக சொன்னார், கொரோனாவை தாண்டி நாமெல்லாம் உயிரோடு இருப்போமே, ஆனால் அதுதான் இந்த வருடத்தினுடைய லாப கணக்கு என்று. அதுதான் உண்மை. எங்கிருந்தோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், இந்த இடத்திலே வந்து நாம் நிச்சயமாக சங்கமிக்கும் என்பது இங்கு இருக்கக்கூடிய நண்பர்களிலே பலர் இதை காட்டக்கூடிய அந்த திருவள்ளுவன் சொன்ன அன்பினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. ஸ்டேட்டஸ் பார்க்கிற போது தெளிவாக தெரியும், ஸ்காட் குரூப்பை பார்க்கும்போது தெளிவாக தெரியும். நண்பர்கள் நேற்றைய தினமே இந்த அலங்காரங்களை எல்லாம் போட்டோ எடுக்கிறார்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உரிமை இல்லையா வந்து போட்டோ இதை தயார் செய்வதற்கு? விக்ரதாசனும் ஸ்டீவனுக்கும் சொந்த நிகழ்ச்சி அல்ல அது. இருந்தாலும் அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு அன்பினுடைய கூடுகை, உறவினுடைய கூடுகை, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதங்கத்தினுடைய ஒரு கூடுகை. அதை நாம் பாராட்டியாக வேண்டும். இது 5வது கூடுகை. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையார் என்று 2 பேர் இருந்தார்கள். தவறாக இருந்தால் மன்னிக்கணும் வரலாற்று ஆசிரியர். கோப்பெருஞ்சோழன் சோழ நாட்டுக்காரன், பிசிராந்தையார் பாண்டிய நாட்டுக்காரர். பிசிராந்தையாருடைய நல்ல காரியங்களை பார்த்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை காணாமலேயே அன்பு செய்கிறார். கோப்பெருஞ்சோழனுடைய நல்ல காரியங்களை பார்த்த பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனை பார்க்காமலேயே அன்பு செய்கிறார். இப்போ உள்ள முகநூல் ஃபேஸ்புக் நெட் மாதிரி 2 பேரும் பார்க்கவே இல்லை. பிசிராந்தையாருடைய நல்ல காரியங்களை கேள்விப்பட்ட கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை பார்த்த பிறகுதான் சாக வேண்டும் என்று ஒரு எண்ணம். அவர் சோழ நாட்டுக்காரர், பிசிராந்தையார் பாண்டிய நாட்டுக்காரர். பிசிராந்தையாருக்கு கோப்பெருஞ்சோழனை பார்த்த பிறகுதான் சாக வேண்டும் என்பது இவருடைய ஆசை. இவர் பாண்டிய நாட்டுக்காரர், அவர் சோழ நாட்டுக்காரர். எப்படி காண்பது? முகம் பாராமலேயே வளர்ந்த நட்பு. இலக்கியம் சொல்லுகிறது, வடக்கு நோக்கி கோப்பெருஞ்சோழன் இருந்தார். பிசிராந்தையாரை என்றாவது பார்த்த பிறகுதான் நாம் மரணம் அடைய வேண்டும் என்பது கோப்பெருஞ்சோழனுடைய ஒரு நட்பு. இது உண்மையான ஒரு நட்பு, முகம் பார்க்காத நட்பு. நாம் அப்படி அல்ல. 86 படித்து 89 முடித்து இன்றைக்கு பல பேர பிள்ளைகளை கண்டவர்களும் உண்டு. அந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், மாற்றத்தை கண்டிருக்கிறோம், வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் திறம்பட ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான ஒரு நட்பு. இந்த நட்பிற்கு இலக்கணங்களை சொல்லுகிற போது பல இலக்கணங்களை சொல்ல முடியும்.
மூலதனம் என்ற ஒரு புத்தகத்தை படைக்க வேண்டும் என்று பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பிச்சைக்காரனை போல் அலைகிறார் காரல் மார்க்ஸ். உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. மூலதனம் என்ற புத்தகத்தை நான் படைக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி பாரிஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வராண்டாக்களிலே உலா வருகிறார் காரல் மார்க்ஸ். உதவுவதற்கு ஆள் இல்லை. அவருடைய நண்பர் ஓடோடி வந்தார். நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வெளியிட வைத்தார். நட்பு. ராமன் செல்லக்கூடிய இடத்திற்கெல்லாம் சென்று உதவுவேன் என்று அவருடைய நட்பு குகனுடைய நட்பு. ஆக நட்பிற்கு எந்த விதமான வித்தியாசங்களும் இருக்க முடியாது, மாற்றங்களும் இருக்க முடியாது. அந்த ஒரு நட்பினுடைய இலக்கணம் தான் நடைபெறக்கூடிய இந்த கூடுகை. ஒரு சிலருடைய ஆயத்தமாக இருக்கலாம், ஒரு சிலருடைய தயாரிப்பு பணிகளாக இருக்கலாம், ஒரு சிலருடைய செயல்பாடுகளாக இருக்கலாம். நாம் கண்டிப்பாக இந்த வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உந்துதலை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் அவருடைய அந்த நட்பு, அதை நாம் மறக்கவே முடியாது. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய நண்பர் நெல்சன் அவர்களுக்கு வரவேற்பு. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ஒரு கூடுகையை இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குரு ஒரு மாணவர் இருந்தார்கள். குருவானவர் மாணவரிடத்தில் சொல்லுகிறார், நான் 5 ஆண்டுகள் வெளியூர் செல்ல வேண்டும், இந்த ஆசிரமத்தை நீ நன்றாக பார்த்துக்கொள் என்று சொன்னார். மாணவனுக்கு சந்தோஷம். இவ்வளவு நாளும் குருவோடு இருந்தேன், இனி இந்த ஆசிரமத்திற்கே நான் தானே பொறுப்பு என்று சொல்லி, குருவே நீங்கள் வாரது வரை எத்தனை வருடம் கழித்து வந்தாலும் இந்த ஆசிரமத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். குருவும் அந்த ஆசிரமத்தை மாணவனிடத்திலே கொடுத்து விட்டு வெளியூர் செல்கிறார். குரு சென்ற 1 மாதம் கழித்தவுடனே இந்த மாணவன் ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்று பால் வாங்குவதற்காக செல்கிறான். கடைக்காரர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை வைத்திருக்கிறாயே, ஒரு மாடு வளர்க்கலாமே, ஏன் பால் வாங்க நீ வெளியே வர வேண்டும் என்று சொன்னார். மாணவனுக்கு அப்போதான் ஒரு ஐடியா கிடைத்தது. ஒரு பசுவை வாங்கினான். பசு வாங்கி கட்டினார். பசுவரை சத்தமிடுகிறது. கடைக்காரர் சொன்னார், அட மூடா, ஆசிரமம் பெரிதாக இருக்கிறது, புல் வாங்கி நட்டால் மாட்டிற்கு புல்லை கொடுக்கலாமே என்றார். மாணவனும் புல்லை வாங்கி நட்டான். மாடும் நன்றாக சாப்பிட்டது, இளைப்பாறியது. இப்போது மாடு வளர்ந்து விட்டது. இவன் அருமையாக தூங்கி கொண்டிருக்கிறான். இந்த பால், இவன் நிறைய பால் கிடைக்கிறது, பசு குட்டி போடுகிறது, ஆசிரமம் அருமையாக பச்சை பசேல் என்று காட்சி அளிக்கிறது. இவன் தூக்க வரவில்லையே என்று சொல்லி கடையிலே போய் சொன்னான். ஆனா எலி கிடக்கிறது போல் இருக்கிறது, ஒரு பூனையை வாங்கி வரலாமே என்றார் கடைக்காரர். மாணவனுக்கு நல்ல ஐடியா கிடைத்தது. ஒரு பூனையை வாங்கி கொண்டு விட்டு வளர்த்தான். இப்போது பூனை சத்தம் போடுகிறது. பூனைக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, பசுவினுடைய பாலை கொடு என்றார். பூனையும் நன்றாக குடித்தது, பசு வளர்ந்தது, நிறைய குட்டிகள் போட்டது, ஆசிரமம் அழகாக இருக்கிறது. கடைக்காரரிடத்திலே சொன்னார், இவ்வளவு ஆசிரமத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, கவனித்துக் கொள்ள முடியாத மூடா, ஒரு திருமணத்தை செய்து கொள், உனக்கு வரக்கூடிய துணைவி இந்த ஆசிரமத்தை பார்த்துக் கொள்வாள். அழகான ஒரு திருமணத்தை, ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். வாரங்கள் மாதங்கள் ஆகின, மாதங்கள் வருடங்கள் ஆகின. வனவாசம் சென்ற குருவானவர் வருகிறார். ஆசிரமத்தை பார்க்கிறார். பச்சை பசேல் என்று இருக்கிறது. பூனைகள், பசுக்கள், பிள்ளைகள், குழந்தைகள். ஆடா, எத்தனை வருட காலமாக கட்டி காத்த ஆசிரமத்தை இந்த அளவுக்கு ஆக்கிவிட்டாயே சீடனே என்று சொன்னார். ஆக எது யாரிடம் இருக்க வேண்டுமோ அது அவரிடம் தான் இருக்க வேண்டும். ஆசிரமத்தை பார்க்கக்கூடியவர் தான் ஆசிரமத்தை பார்க்க வேண்டும். நட்பு என்பதும் அதை போன்றதுதான். நம்மை போன்ற மாணவர்கள் இளவர்களில் ஏற்படக்கூடிய நட்பு வித்தியாசமான ஒரு நட்பு. அது ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நட்பு, நிறுத்தி வைக்க முடியாத ஒரு நட்பு, பாசத்திற்கு அடிகோலான ஒரு நட்பு. 4 நண்பர்கள் ஒன்றாக தங்கியிருந்தார்கள். 45வது மாடியிலே தங்கியிருந்தார்கள். தினமும் காலைக்கு வேலைக்கு செல்வார்கள். வந்தவுடன் லிப்ட்ல ஏறி மேலே சென்று விடுவார்கள். ஒரு நாள் இவர்கள் வரும்போது லிப்ட் வேலை செய்யவில்லை, மின்சாரம் இல்லை. 45வது மாடி, 4 பேர். அந்த கட்டிடத்தினுடைய காவலர் சொன்னார், மின்சாரம் வருவதற்கு 4 நாட்கள் ஆகுமே, என்ன செய்ய போகிறீர்கள் என்றார். உடனடியாக நண்பர்கள் சொன்னார்கள், ஆளுக்கு ஒரு கதை சொல்வோம், 10 மாடி தாண்டி விடலாம் என்று. நல்லாக பிளான் போட்டார்கள். ஒருவன் கதை சொன்னான். 10 மாடி வந்தது.
அடுத்தவன் கதை சொன்னான் மாடி 20 மூன்றாவதவன் கதை சொன்னான் மாடி 30 நான்காவதவன் கதை சொல்ல ஆரம்பித்தான். நண்பர்களே, நான் 35வது மாடி வந்து விட்டோம், நான் ஒரு கதை சொல்லுகிறேன், கேட்டால் நீங்கள் அதிர்ந்து விடக்கூடாது என்று. தயவு செய்து நல்ல கதையாக சொல். சரி, 30 மாடி வந்து விட்டோம், நம்முடைய ரூமினுடைய சாவி கீழே காரில் இருக்கிறது என்றான். இப்படி வித்தியாசமாக எண்ணக்கூடிய நம்முடைய சமூகம், மாணவர் சமூகம், இளைஞர் சமூகம். காரணம் 1986, 89 எப்படி போன்றது தெரியாது. ஒரு செமஸ்டர் என்பது எப்படி தெரியாது. இந்த கொரோனாவை விட வேகமாக சென்றது என்று தான் சொல்ல வேண்டியது. ஒரு கல்வியாண்டையே தின்றுவிட்ட இந்த கொரோனா போல 86, 89 என்பது 3-6 செமஸ்டர்களை கொண்ட அந்த தேர்வில் யாரை சந்தித்தோம், எப்படி பழகினோம், எப்படி பேசினோம், யாரோடு உறவாடினோம் என்ற ஒரு அச்சரமே இல்லாத ஒரு 3 ஆண்டுகளாக இருந்தது. ஆனால் அதைவிட மிகச் சிறப்பாக இந்த கூடுகைகள் அமைந்திருக்கிறது. படித்த காலத்தை விட, கல்லூரிக்கு சென்ற காலத்தை விட, கல்லூரியிலே கருத்துக்களை கேட்டதை விட இப்போது நடைபெறக்கூடிய இந்த கூடுகைகள் மிகச் சிறப்பாக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த அமைப்பாளர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நாகர்கோயிலில் போய் கல்லூரி வாசலில் இறங்குற போது இன்று ஸ்ட்ரைக் என்றால் நேரே போய்விடுவோம், திரைப்படத்தை பார்த்து விடுவோம், வந்து விடுவோம், நோட்ஸ் கிடைக்கும், படிப்பவர்கள் படிப்பார்கள், படிக்காதவர் போவார்கள், எல்லாம் நடந்து முடிந்த. இன்று ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி அப்படி அல்ல, அது ஒரு கோயிலாக கொடிக்கட்டி பறக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக இப்படிப்பட்ட காலத்திலே, அந்த காலத்திலும் படித்து நாம் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய கருணை. அதைவிட மேலாக நம்மை இன்று ஒற்றுமைப்படுத்தி ஒன்றாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கடவுளுடைய மேன்மை என்று தான் சொல்ல முடியும். சென்னை பணியோ முக்கியமல்ல என்பதுதான் என்னுடைய ஆகமாக தோன்றியது. ஆக நான் மட்டுமல்ல, மிக தொலைவில் இருந்து வருகிறார்கள் நண்பர்கள், இதுதான் உண்மையான இருக்க முடியும். அன்பான மாணவர்களே, இங்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், இளம் தலைமுறை இருக்கிறார்கள், 3ஆம் தலைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஐஸை குடித்துக்கொண்டே செய்யுங்கள். ஐஸ் குடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஐஸை குடித்துக்கொண்டே சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களுடன் முடித்து விடுகிறேன். அந்த கருத்து நீங்கள் தயவு செய்து அதை கேளுங்கள். ஒரு பாதிரியார் ஒரு ஆலயத்திலே இன்று ஜெபம் செய்து கொண்டிருப்பவர், பாதிரியார் ஒரு ஆலயத்தில் இன்று மிகச் சிறப்பாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 நிமிடத்திற்கு மேல் அவர் தெளிவாக, அந்த பாதிரியார் 30 நிமிடத்திற்கு மேலாக விளக்கினார். கடைசியாக கேட்டார், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்களில் யார் மோட்சத்தில் செல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அனைவருமே கரங்களை உயர்த்துகிறார்கள். ஒரே ஒரு மாணவன் மட்டும் கரத்தை உயர்த்தவில்லை. யார் யார் நரகத்திற்கு போகிறார்கள் என்று கேட்டார். அப்போதும் இந்த மாணவன் கரம் உயர்த்தவில்லை. பாதிரியாருக்கு ஒரே ஆச்சரியம். நாம் தெளிவாக தானே பேசினோம், மோட்சத்தை பற்றி தெளிவாக சொன்னோம், நரகத்தை பற்றி தெளிவாக சொன்னோம், மோட்சத்திற்கும் போகவில்லை என்று சொல்லுகிறான், நரகத்திற்கும் போகவில்லை என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய மாணவர்களே, இளம் தலைமுறையிலே, இவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண மரவெட்டியினுடைய மகனாக இருந்து தெருவிளக்கிலே படித்து படிப்பதற்கு கூட இடமின்றி ஒரு வெள்ளை இனத்தில் பிறந்து கருப்பின மக்களுக்காக போராடி ஜனாதிபதியாகி முதல் சட்டம் இயற்றி அனைவருக்கு உரிமை கொடுத்த ஜனாதிபதி என்று பெயர் வாங்கிய ஆபிரகாம் லிங்கன். அப்படி என்றால் நீங்களும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் இளம் தலைமுறையினரும் உங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்தை உங்களுடைய மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அடிகோடிட்டுக் கொள்ள வேண்டும். எதானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு அந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த கூடுகையினுடைய மிக முக்கியமாக நாம் கூடுவது கலைவதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. இங்கு வந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர், இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு லட்சியத்தை நீங்கள் பயின்று கொள்வர்களாக இருக்க வேண்டும். லட்சியம் என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒன்றை நாம் சாதிக்க முடியும் என்பது, எதை நாம் கொண்டு செல்ல முடியும் என்பது, எப்படித்தான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்லூரியிலே படிக்கிறது, இன்றைக்கு பிஇ முடிச்சு சென்னையில் போய் வேலை பார்க்கிறேன், அரியர் எழுதணும், எல்லாம் பாஸ் ஆயிட்டான், அது வேற விஷயம். இருந்தாலும் எல்லா பிஇ முடிச்சோன்னு கேட்டா அவனுக்கு 18-20 அரியர். ஏதோ கொரோனானால இந்த அரியர்லாம் பாஸ் ஆயிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் எதிர்காலங்களில் நாம் என்னவோ எதை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏழ்மையோ வறுமையோ ஒருவருடைய வளர்ச்சிக்கு அது முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது என்பதற்கு தான் இந்த ஆபிரகாம் லிங்கன் எடுத்துக்காட்டாக சொன்னேன். முயற்சி இருந்தால் அது தெய்வப்புலவன் திருவள்ளுவர் அருமையாக சொல்லி இருந்தான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருந்த கூலி தரும். முயற்சி செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உண்டு. இங்கு வரக்கூடிய இந்த குடும்பத்தின் உறுப்பினர்களிலிருந்து ஒருவர், இந்த குடும்ப உறுப்பினரிலிருந்து ஒருவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக மாறுங்கள்.
ஒருவர் ஒரு IAS அதிகாரியாக மாறுங்கள். ஒருவர் ஒரு வித்தியாசமான பதவிகளுக்கு நீங்கள் செல்லுங்கள். வேற IT கம்பெனினோ BE முடிச்சிட்டு ஒரு கம்பெனினோ அவற்றை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஆட்சி பணிகளிலே, அமைச்சு பணிகளிலே, அரசு அலுவலகங்களிலே பணிக்கு நீங்கள் செல்லுங்கள். யாரிடத்தில் கேட்டாலும் MA MSc தொம்எஸ்சி BE BCom படிச்சு யாருக்கு வேலை இல்லை, அந்த BE முடிக்கல, பாதி பேர் BE முடிக்கவே இல்லை, பாதி பேர் கல்லூரிக்கு செல்லவே இல்லை. உங்களை சொல்லல, சமூகத்தை சொல்றேன். அந்த தேவையிலிருந்து மாறி அரசு பணிகளிலும் ஆட்சி பணிகளிலும் நீங்கள் போகணும். நீ இப்ப ஒரு பையன் IAS முடிச்சான், திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி IAS முடிச்சவன் பஞ்சாப்ல பயிற்சியில் இருக்கிறான். அவனுடைய வீடை நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல ஒட்டி இருக்கக்கூடிய பிளக்ஸ் எடுத்து வீட்டுக்கு கூரை போட்டிருக்காங்க. அவங்க அப்பாவுடைய வேலை ஆடு மேய்ப்பது. ஆக முயற்சி இருந்தால் அவன் எப்படி இந்த IAS தேர்ச்சி பெற்றான் என்று அவனிடத்திலே பேட்டி கேட்ட போது அவன் சொன்னான், நான் எந்த பயிற்சி கூடத்திற்கும் செல்லவில்லை, பயிற்சி கூடத்திற்கு செல்வதற்குரிய வசதி எனக்கு இல்லை, ஆனால் நான் முயற்சி செய்தேன், நூலகங்களுக்கு சென்றேன், புத்தகங்களை எடுத்தேன், தேவைப்பட்டவற்றை கல்வியாளரிடத்திலே கேட்டேன், IAS ஆக மாறி இருக்கிறேன் என்று சொன்னான். நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய இளைய தலைவரிடத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் ஐஸ் குடிப்பதில் ஆர்வம் காட்டுவது போல் IAS ஆவதிலும் ஆர்வம் காட்டுங்கள். நீங்கள் எந்த அளவிலே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதிலே ஆர்வம் காட்டுகிறீர்களோ அதே போன்று உங்களுடைய படிப்புகளிலும் ஆர்வம் காட்டுங்கள். BE முடிப்பது பெரிய விஷயம் அல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 45 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. 45 இன்ஜினியரிங் காலேஜில் 35 இன்ஜினியரிங் காலேஜில் பிள்ளைகள் இல்லை, அது வேற விஷயம். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா, BE நான் குறைச்சி சொல்லல. அரசு பணி, ஆட்சி பணி, அமைச்சக பணி, இவற்றில் நம்ம போனோம். மத்திய அரசு பணி, மாநில அரசு பணி, எவ்வளவு பணிகள் இருக்கு, எவ்வளவு தேர்வுகள் இருக்கு. நீ நினைச்ச மாதிரி ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 14 தேர்வுகள் அரசு நடத்துது. TNPSC ஆரம்பிச்சு, UPSC ஆரம்பிச்சு, SSC ஆரம்பிச்சு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நிறைய இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அம்பாசிடர் பதவி இருக்கு, ஏகப்பட்ட பதவி இருக்கு. இவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். +2 முடிச்சோம், 600க்கு 545 மார்க், DMIல இடம் கிடைச்சது, இல்லது வேற ஏதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சது, படிச்சாச்சு, முடிச்சாச்சு, BE முடிச்சாச்சு, கல்யாணம் கௌத்தனி போயிடாதீங்க. தயவு செய்து ஒரு அரசு பணியில் நீங்கள் போங்கள். எங்களுடைய கூட படித்த மாணவனுடைய மகள் IAS ஆக இருக்கிறார் என்றால் முதலில் பெருமை கட்டுக்கொள்ளக்கூடியவன் நானாகத்தான் இருக்க முடியும். உங்களிலிருந்து ஒருவர் அப்படி ஒரு முயற்சியை நீங்க எடுங்கள். அதுதான் எங்களுக்கு பெருமை. இங்கே கூடு கலைவது அதை ஒரு நோக்கமாகவே இருக்கட்டும். வருவது, சந்திப்பது, பலருடைய கருத்தை கேளுங்கள். இந்த எக்ஸாம் எழுதுற சம்பந்தமா எந்த விதமான சந்தேகம் இருந்தால் எனக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. தயவு செய்து தொடர்பு கொண்டு நீங்க லாட் லபக்தாசான்னு கேட்டுறாதீங்க. இது சம்பந்தமான தேர்வு சம்பந்தமான சந்தேகங்களை நீங்க என்ன கூடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நாங்க பயிற்சி மையங்கள் வச்சிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறோம். நிறைய பேர் வித்தியாசமாவே இது யோசிக்கிறாங்க. டாக்டர் படிப்பு தான் படிப்பு யோசிக்கிறாங்க. டாக்டர் சீட்டு கிடைக்க இல்லையா, ஒன்னவர் ட்ரெயின்ல போய் சாடிக்கிறது. என்ன டாக்டர் தான் உலகத்துல மனுஷனா? டாக்டர் மட்டும்தான் உலகத்துல வாழ்க்கையா? டாக்டர் மட்டும்தான் இருக்கா? பயோ டாக்டர்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவோ படிப்புகள் இருக்கு, எவ்வளவு வேலைகள் இருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்குது. வில்லேஜ் ஆபீசர்ல தொடங்கி +2 முடிச்சால ஒரு BE முடிச்சு வந்த வில்லேஜ் ஆபீசர் ஆனானா, வில்லேஜ் ஆபீசர்ல இருந்தே அவங்க கடகடா ப்ரொமோட் ஆகி மேல போயிடலாம். நம்ம மாவட்டத்தில் இருந்த ஜோதி நிர்மலா வந்து அப்படி ஆனவங்க தான். கன்ஃபார்ம்டு IAS தவங்க அவங்களுடைய பணியை பாராட்டி தான் அரசாங்கம் கன்ஃபார்ம்டு IAS கொடுத்தது. காரணம், அவங்க மணல் கடத்தல, மார்த்தாண்டத்துல பேர் வாங்கினாங்க, கன்ஃபார்ம்டு IAS வாங்கி கொடுத்தாங்க. சென்னையில் அவங்க வந்து ஒரு துறையில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆனாங்க. VAO வழங்கக்கூடிய 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் வழங்கக்கூடிய VAO போனா போதும். அதுக்கு ஆசைப்படுங்க. எல்லாம் ஆயிடுச்சு போனோம், இன்போசிஸ்ல போனோம், அதுல போனோம், TCL போனோம். 40,000 தந்தா 2 கண்ணு போச்சு. இப்போ 6 மாசமா தொடர்ச்சியா வேலை பார்த்தாலும் 2 கண்ணு போச்சு. எங்க IT கம்பெனியில கண்ணும் போச்சு, சம்பளமும் போச்சு, கொரோனானால வேலையும் போச்சு. அப்படி நீங்க குறைச்சி இடம் போட்டு சொல்லல. தயவு செய்து இன்போசிஸையோ இல்லைன்னா இந்த IT கம்பெனியோ குறைச்சி சொல்லல. உங்களுடைய வாழ்க்கை பாதையில சற்று மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எங்கள் நண்பர்களுடைய குழந்தைகள் அப்படி ஒரு மாற்றத்தில் இருக்காங்கன்னு சொன்னா முதலில் சந்தோஷப்படக்கூடியவர் நாங்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இன்றைக்கே நீங்கள் அதற்கு ஒரு முடிவுக்கு வாருங்க. மாணவ செல்வங்களை நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க, காம்படிட்டிவ் புத்தகத்தை வாசித்து படிங்க. இதுக்கு புத்தகமோ பயிற்சி எதுவுமே தேவையில்லை. நூலகங்களுக்கு போங்க, நல்ல புத்தகத்தை எடுங்க. ஒவ்வொரு நாளும் தினமலர், தினகரன் பேப்பர்ல வரக்கூடிய GK கொஸ்டின்ல இருந்து சப்ஜெக்ட் கொஸ்டினை கட் பண்ணி வைங்க. அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் அமையும். இதுக்கு மேல நான் பேசினா விக்ரதாசன் அடிச்சு போடுவாரு. காரணம், நாங்க 2 பேரும் பக்கத்துல அவர் வெண்டலி கோடெல்லாம் திருவட்டாரு, நான் அவர்கிட்ட கடை வாங்க போனோம், அவர் என்கிட்ட கடை வாங்க வரணும், அவர் என்ன தேடி வரணும் பார்க்கணும். உண்மையான நேரத்திலே நாம் இங்கு கூடியுள்ளோம். இதற்காக இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. ஏனென்றால் பல கல்லூரியில் பல வகுப்புகள் இருந்தாலும் நம்முடைய
86, 89 பேட்ச் தான் 5 வருடமாக கூடி நாம் பார்க்காத பலரை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வு நடைபெறுவதற்காக அயராது உழைத்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொருளாளர் திரு ஸ்டாலின் ஜோன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி பிகாம் சார்பிலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மோகன்தாஸ். அனைவருக்கும் வணக்கம். போதா டைம் குறைவாக இருக்கிறனால நிறைய பேச வேண்டியது இல்லை. படிக்கும்போது இருந்த ஒரு ஃபங்க்ஷனை இவ்வளோ சிறப்பாகவும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப எல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. அதனால் எல்லோரும் ஒவ்வொரு வருஷமும் இதில் கலந்துட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஆனாலும் இந்த நேரத்தில் எல்லாரையும் பார்த்ததில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இந்த கூடுகையில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. என்னை வரவழைத்த எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் 5வது ஆண்டா தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது COVID-19 லாக்டவுன் பிரேக் டவுன், நத்திங் இஸ் டவுன் யூ ஆல். பிகாஸ் நீங்கள் ரொம்ப உங்கள் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான். ஏன்னா நம்ம இயற்கை நினச்சிருந்தா, கடவுள் நினச்சிருந்தா இது நடந்திருக்க முடியாது. உங்களுடைய எண்ணங்கள் அது செயல் வடிவத்தில் இங்கே வந்திருக்கு. அந்த நல்ல எண்ணங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல்லையும் இதை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க கடவுள். அதற்கு முயற்சிகள் தான் அது காரணம். ஏன்னா எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நமக்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. இந்த நட்பை பற்றி சார் சொன்னார். நிறைய பேர் சார்லாம் மிக அற்புதமாக பேசுகிறாரு. மேற்கோள்கள், நிறைய கதைகள் எல்லாம் கோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக உதவி புரியும்னு நினைக்கிறேன். இப்போ டாக்டர்ஸினுடைய படிப்பு கண்டிப்பாக குறையணும். நம்மளுடைய பாலிசியே தப்பு. ஏன்னா நம்ம ஹெல்த் லைனில் நம்ம இம்ப்ரூவ் ஆகும் பொழுது டாக்டர்ஸினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு தான் வரணும். ஆனால் இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ பேஸ்லேருந்தே டாப் லெவல் வரைக்கும் திட்டமிடல் இல்லை. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்தால் மருத்துவர்கள் தேவை குறையும். ஆனால் சார் சொன்னது போல் அந்த மருத்துவம்னா நம்ம முயற்சி பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். அதுதான் படிப்புன்னு நினைக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா 3 வருஷம் டிகிரி படிச்சுட்டு IAS கலெக்டர் ஆகலாம். எதுவுமே படிக்காமல் ஒரு கிரிக்கெட் பிளேயராக கூட ஆகலாம். நடராஜன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தார். எங்கள் ஊர் பக்கத்தில் தான், சேலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளியினுடைய பையன் இன்றைக்கி அவன் IPLல சாதிச்சதுனால இன்றைக்கி இந்தியன் T20 விளையாண்டுருக்காரு. அடுத்தது வேர்ல்டு கப்புக்கும் தயாராகிட்டு இருக்காரு. டெஸ்ட் மேட்சுக்கும் வரப்போகிறார். அப்போ அவருடைய முயற்சி தான். அதனால் கடுமையாக முயற்சி பண்ணுங்கள் இளைஞர்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போல் இந்த கூட்டத்தில் எல்லாரையும் சந்திச்சதில் எங்களுக்கு உண்மையாலுமே சந்தோஷம். இந்த கூட்டம் மேலும் ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்லுது, ஒரு பக்கம் நடத்தணும்னு சொல்லுது. காரணம் என்னென்னா அந்த அன்புக்கு கட்பட்டவங்க. அந்த அன்பையும் பாசமையும் நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறோம். அதனால் தொடர்ந்து நடத்துங்க. இதன் பின்னாடி திரைமறைவில் வேலை செய்கிறவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். 5வது குடும்ப கூடுகையிலே வருகை தந்திருக்கும் எல்லா உடன்பிறப்புகள், அதாவது கலைஞர் சொல்லுவார், நாட்டோரே நல்லோரே நல்லுள்ளம் கொண்டோரே என்று. அதே மாதிரி எங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் எல்லா மாணவி செல்வங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன் முதற்கண். அடுத்ததாக நாம் பழைய நினைவுகளை எல்லாம் மறந்துவிட்டோம். இங்கே பேசினவர்கள் நாம் கல்லூரியில் எப்படி இருந்தோம், எப்படி பாடினோம், எப்படி ஆடினோம் என்று. ஒரு காலத்தில் நமது நெல்சன் அட்வொகேட் அவர்கள் அட்வொகேட்டுக்கு முன்னால் ஒரு பாட்டு பாடுவார்கள். அண்டா உண்டா அடகு வச்சு, அம்மா தாலிய பணயம் வச்சு, தங்கும் பனையும் ஒத்தி வச்சு, MABA படிச்சுக்கிட்டு வேலை இன்னும் கிடைக்கல, வேதனையும் தீரல. அப்படி நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து ஜால்ரா போட்ட நாட்கள் உண்டு. அடுத்தது காலேஜ் என்று வருவோம், பாரதிபுரம் ஆற்றிலே சென்று குளிப்போம்.
அப்படியும் நாட்கள் கடந்தது உண்டு. அடுத்தது நாங்கள் மத்தியாஸ் வார்டிலே ஒரு 19-20 பேர் ஒன்றாக சேர்ந்து கூடுவோம். கூடி ஆடி பாடி காலேஜின் உள் நுழைவோம். கடை நம்பர் சொல்லல. அடுத்ததாக நமது காலேஜின் அகத்து உள்ளாலே பல கொல்லா மரங்கள் உண்டு. அந்த மரங்களின் மத்தியிலே இருந்து ஆடியதும் பாடிய நாட்களும் உண்டு. அடுத்தது 2வது கேட்டிலே மாலை போட்டு பூட்டு போட்ட நாட்களும் உண்டு. அதையெல்லாம் மறந்துவிட்டோம். அதையெல்லாம் நாம் நினைவுபடுத்தி இந்த நேரம் இல்லாததால் இந்த கூடுகையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குலசேகரம் அமைப்பில் நானும் அவரும் இணைஞ்சு இருந்துகிட்ருக்குறோம். அதன் மூலமாக தான் நான் அறிமுகம். பட் இந்த மாதிரி கூடுகை பலது நடந்தாலும் பட் என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேதரிங். இப்போ நானும் எங்களுக்கு இந்த மாதிரி கேதரிங்ஸ் நடக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது என்டையர்லி டிஃப்ரெண்ட், இந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதோடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தொடக்க காலத்தில் இது நல்ல ஒரு எண்ணத்தோடு அந்த திட்டமிட்டு கொண்டு செல்வதால தான் இவ்வளோ வருஷம் ஓடிட்டு இருக்கேன். ஸோ இது இன்றும் வருகின்ற காலத்தில் இன்னும் நல்லாக நடக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த உறவு என்பது அதை அப்படி கண்டினியூ பண்ணி இன்னும் பல ஆண்டுகள் வாழணும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்ப உறுப்பினர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காலகட்டத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியுதான் என்ற ஒரு நிகழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் நாங்கள் முதல் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், 3 வருடத்துக்கு ஒரு முறை நடத்துவோம் என்று நண்பர் ஆசிரியரிடம் தெரிவித்தேன். ஆசிரியர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், நாம் எத்தனை காலம் உயிரோடு இருப்போம் தெரியாது, இருக்கும் காலம் வரை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஓடி வந்துட்டே இருந்து. அதனால தான் இந்த முறை எப்படியா நடத்தணும்னு சொல்லி நாங்கள் நடத்தினது. நண்பர் ஆசிரியர் இல்லாவிட்டாலும் ஆசிரியனுடைய செயல்பாடின் மூலம் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய வருடமும் நீங்கள் எல்லாரும் ஒரே தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று காலை வரை பாத்திமா அவர்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. திடீரென்று பாத்திமா நான் என்ன கிளம்ப போகிறேன் என்று சொன்ன உடனே கணவரும் உடனடியாக புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துவிட்டால் மிகவும் சந்தோஷம். ரத்னகுமாரிடம் ஃபோன் பண்ணினேன். நான் டெல்லியில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் உடனே கொஞ்சம் அன்பாக அவருடைய கண்டித்தேன். 3 மாதத்துக்கு முன்னாலே உங்களை அழைப்புகள் தந்து விட்டாச்சு, நீங்கள் ஏன் டெல்லி போனீர்கள்? நான் எப்படியாவது மக்கள் நான் இங்கே வந்துவிடுவேன் சொல்லி வந்து விட்டார். ரத்னகுமார் அவர்களுக்கும் நன்றி. வருங்காலங்களிலும் நீங்கள் எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படி நீங்கள் எல்லாரும் செயல்பட அன்புடன் கேட்டு விடுகிறேன். வந்திருக்கும் குலைசர் நண்பர் அனைவருக்கும் நாங்கள் இந்த போதி வரும்போது ரொம்ப அன்பாக எங்களை கவனிப்பார்கள். அவர்களுக்கும் ஸ்காட் பிகாம் 1986-89 குடும்ப உறுப்பினர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சாப்பாடு ரெடி ஆகிவிட்டது. இன்னும் நன்றி வருதா முடிஞ்சிடும். அங்கே பசிக்கணும்னு சொல்லியாச்சு பிள்ளைகள். சரியா? என்ன கடைசியில் ஒரு பாட்டு. உண்மையாக ஸ்டீபன் சொன்ன மாதிரி ஆகஸ்டினை நம்ம மறக்க முடியாது. அந்த நண்பருக்கு ஒரே முழு மூச்சு இதான் நமக்கு. எப்படியா இந்த நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லா வருஷம் நடத்தி தான் ஆகணும். அவருக்கு ஒரு கண்டிப்பான ஒரு கருத்து ரொம்ப அது எங்கள் உள்ளத்தில் எப்போ முடிஞ்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ரிலேஷன்ஸ் அது மாதிரி அவங்க ஆஸ்டனுக்கு பையன் மக 2 பேருமே வந்திருக்காங்க. அம்மா வர முடியல, பக்கத்தில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவங்க வர முடியல. எல்லாமே நாங்கள் என்னென்னா இந்த இது கூட நிலைச்ச காரணம்னா எப்படியாவது மாதத்துக்கு வரதோட எங்கேயாவது கூடும், ஒரு 10-15 எங்கேயாவது கூடி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு வீட்டில் நன்மதியுமே இருந்தாலும் அதில் மேக்ஸிமம் கொஞ்சம் பேராவது நான் கலந்து இருந்தாலும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்த்தி கொண்டிருக்கோம். நீங்கள் வருகிற நாட்களிலும் எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக அந்த கூடுகாமையை ஒத்துழைப்பு தர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடி ஒரு அன்பின் பிரிந்து இது பண்ண சொல்லி முடிச்சுட்டு நம்ம பேச்சு பறக்கலாம் போகிறோம். இப்போ என்ன பாட்டா பாடல் அவள் வசந்தம் கைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புற பாடல்களில் அவள் தாராட்டு
பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கண்ணிகளிலே அவள் மாங்கனி கண்ணிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தூங்கனி காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். பாம்போல் சிரிப்பது பிள்ளை அவள் பறிபோல் அழைப்பது கண்ணி பாம்போல் சிரிப்பது பிள்ளை அவள் பறிபோல் அழைப்பது கண்ணி கண்போல் வளர்ப்பதில் அம்மை கண்போல் வளர்ப்பதில் அம்மை அவள் கவியனாக்கினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். உங்கள் அபிமான வச்சுக்கிறவங்களுடைய வெக்கமான கூறுவேட்டை பெறுவது இஸ்மாதம். சிறப்பாக பாடலை பாடி பயிர்ந்த யேசுபா அவர்கள் நன்றி. அடுத்த நன்றி உரை நெல்சன். அனைவருக்கும் நன்றி. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய நண்பர் இயேசுவாதனுடைய மனைவி இங்கே உண்டா இல்லைன்னு தெரியாது. நீங்க தப்பா இருக்காங்க. காலத்தில் வசந்தம் இன்னைக்குள்ள காலத்தை தெளிச்சுட்டாரா இல்லை அன்னைக்குள்ள அந்த ஏதோ எனிஹோ வெரி 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 ஒண்டர்ஃபுல் சாங். நன்றி. அப்புறம் அது நான் இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமாக சாரி, சொந்த விஷயம் இருந்ததுனால. ஆனால் வரும்போது ஒரு பெரிய ஃபயர் பிராண்ட் டாக்குங்கிறது வெளியே கேட்டு நம்முடைய ஜோஸ்வால்டின் உண்மையில் அதில் அந்த கருத்தில் பல கருத்துக்கள் அவர் கூட அமெரிக்காவுடைய கதையை சொல்லும் பொழுது நான் இதை கதை விடுறாருன்னு நினைச்சேன். ஆனால் உண்மையாக நானும் அந்த கதையை படிச்சிருக்கிறேன். ஏன்னா சர்ச்சில் ஃபாதர் பேசுவார் பரலோகமா நரகமா. ஏன்னா ஒரே ஒரு பையன் மட்டும்தான் எழும்பல. ஏன்னா அவனுக்கு பரலோகத்திலேயே நம்பிக்கை இல்லை, நரகத்திலேயே நம்பிக்கை இல்லை. நல்லா புரிஞ்சிடணும். ஆனால் நாம நரகமும் பரலோகமும் இங்கே தான் இருக்கு. தயவு செய்து செத்த பிறகு பரலோகம் போவோம், செத்த பிறகு நரகம் போவோம் இல்லை கிடையாது. ஏன்னா சர்ச்சுக்கு போறவனும் கோயிலுக்கு போற எல்லாரும் நல்லவனும் கிடையாது. சர்ச்சுக்கு போகாத கோயிலுக்கு போகாத மக்களுக்காக பாடுபடுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அன்னைக்கு ஆபிரகாம்ங்கிற விஷயங்கள் சம்பந்தமாக நம்முடைய ஃபயர் பிராண்ட் டாக்கர் நம்முடைய இவர் சொன்னது ஒரு நல்ல கருத்து. குழந்தை பிறகு எனக்கு தந்த நான் இங்கே வரும்போது சொல்லிட்டாங்க 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. பிறகு நம்முடைய பல கருத்துக்களை பேசின நம்முடைய நண்பர் ரோஸ்லின், அப்புறம் நம்முடைய இதனுடைய காரணத்தில் இருக்கிற நம்முடைய ஸ்டீபன், பிறகு எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து எல்லாருமே மிக முக்கியமான காரணங்கள் தான். பிறகு நான் என்னன்னா வாழ்க்கையை நம்ம இயேசுவாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையை இப்போதும் ரசிக்கிறது நம்முடைய ரத்தினகுமார். நீங்கள் அவருக்கு நான் எஃபிஎல்லாம் அதிகமாக பார்க்கறது கிடையாது. எப்போது பார்ப்பேன் போவேன். ரத்தினகுமாருடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்த்துறீங்களா? என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் யாருமே பார்க்க ரசிக்கல. ரத்தினகுமாருடைய உணர்வுகள் அவருடைய இதை பற்றி பார்க்கல. புரிஞ்சுதா? நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்காட்ல படிக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அழகழகான ஸ்டேட்டஸ் மட்டும் டைரி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா அழகான தத்துவம் இருக்காது. அழகான அழகான பெண்களுடைய படத்தை போடுவார். சரி, தப்பு கிடையாது. அது ஒரு இல்லை நான் என்ன அதே மாதிரி வாழ்க்கையை அவர் ரசிக்கிறார். இப்போ ஸோ நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் நிறைய நான் அன்னைக்கு இதை சொன்னேன், இன்னைக்கு சொல்கிறேன். நம்முடைய குழந்தைகள் பாட புத்தகத்தோடு மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்கணும். நிறைய புத்தகங்கள், நீங்கள் சயின்ஸ் புத்தகங்கள், பொருளாதார புக்கு, கதைகள், எல்லா விஷயங்களும் நீங்கள் அதிகமான புத்தகங்களை படிப்பதன் மூலமாக ஏற்கனவே நம்முடைய நண்பர்
ஜோஸ்வால் சொன்னது போல நீங்கள் பலவிதமான நம்முடைய படிப்புக்கு அப்பாற்பட்ட பல பொறுப்புகளில் நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய என்னுடைய கடைசி என்னுடைய இறுதி இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நன்றி உரைங்கிற முறையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தவிர நம்முடைய மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து இங்கு இந்த எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், இல்லை எவ்வளவோ அவசரங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து இங்கு வந்த அத்தனை குழந்தைகளுக்கும், குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும், எங்கள் கூட சேர்ந்து படித்த அனைத்து மாணவ மாணவிகள், அவர்களுடைய குழந்தைகளான மாணவ மாணவிகள், அந்த குழந்தைகளுடைய குழந்தைகள் சிலருக்கு இருக்கு, எல்லோருக்கும் நன்றி. அதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் இங்கிருந்து நம்முடைய குலசேகரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிளப் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் மேலாக இந்த இடத்தை நமக்கு சுரபி சுரேஷ் அவர்களுக்கும், ஒலி அமைச்சர் தந்தவர்களுக்கும், அப்புறம் நம்ம பேச்சுக்குறைக்கு ஒரு ட்ரிப்பு போகிறோம், அதற்காக ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் நன்றி. நன்றி கூடிய நெல்சன் அவர்களுக்கு நன்றி. எனக்கு டைமே கொடுக்கல, இருந்தாலும் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் ஒன்று சொல்லணுன்னு தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய சர்க்கிள்ஸ் எனக்கு எல்லாத்தையுமே இதே மாதிரி இந்த கூடுகையை பற்றி பேசியிருக்கிறேன். வேலை பார்க்குற சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சரி, எல்லாட்டையும் சரி, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒன்றில் 10 ஆம்பளை போவோம் கொடைக்கானலுக்கு மீட்டிங்னு, இல்லை 10 பேர் 3 ஃபேமிலி போயிட்டு நான் காலேஜ் ஃபங்க்ஷன்னுவாங்க. இதே மாதிரி 35-45 ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்தில் யாரெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒருத்தரால் நடத்த முடியாது. அது தேங்க்ஸ் டு ஸ்டீபன் அண்ட் டீம். ஓகே, வருஷம் இதை விட நம்பர்ஸ் நீங்கள் வர்றது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு கண்டிப்பாக வந்து ஆகணும்னு சொல்லி நான் 3 வருஷமாக என் ஃபேமிலி வரல. அட்லீஸ்ட் ப்ரெசன்டேஷன் வேணும்னா என் பொண்ணையாவது வரணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அதனால் இதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஒருத்தராலே முடியலை. நான் ஃபேஸ்புக்கில் இந்த ஃபோட்டோ போடுறது அதே இதையும் பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொடைக்கானல் போவாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 89 ஃப்ரெண்டு, 88 ஃப்ரெண்டு, மொத்தம் 4 பேர் நின்று இப்படி கையை கட்டிகிட்டு இருப்போம். அதனால் இது ஒரு வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதே மாதிரி யாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூப்பிட்டு இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடத்துனதே இல்லை, நடத்தவும் முடியாது. அதனால் இது ஒரு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். வருஷம் வந்து சேர்ந்தே ஆகணும். ஓகேவா? தேங்க்யூ. சிறப்பான கருத்துக்களை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் நன்றி. குறிப்பாக இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய நம்முடைய இந்த சுரபி மண்டபம் அவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆனாட்சி அவர்கள் கேட்டவுடனே இதுக்கெல்லாம் ஒழுங்குகளையும் சேர்ந்து சிறப்பாக எல்லா ஒழுங்குகளையும் பண்ணி தந்தார்கள். மண்டப ஓனர் அவர்கள் மற்றும் இங்குள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஸ்காட்பிகா 86-89 சார்பில் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். அதோட இந்த அலங்காரங்கள் உண்மையாக இதெல்லாம் செய்வதற்கு என்னோட தம்பிமார்கள் சேகர், செல்லத்துறை, இப்படி நிறைய வாலிபர்கள், எங்கள் ஊரில் வாலிபர்கள் சிறப்பாக 2-3 நாளாக எல்லாத்துக்கும் உதவி பண்ணார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி உங்கள் அனைவர் சார்பாக கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக உங்களோட சொல்ல, நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நான் இடையில சென்னை கொண்டிருந்தேன், ஒரு வாரம் தங்கி கொண்டிருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட் ரத்னகுமார் கூப்பிட்டேன். அவரே காரை வந்து அவர்கள் உட்கார வச்சுட்டு சென்னையில் இருக்க எல்லா நம்முடைய சகோதரிகள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும், சாப்பிட்டு தான் போகணும். உண்மையாக சொல்லி எல்லாருக்கும் வீட்டுக்கும் சென்னையில் இருந்த அவ்வளோ பேருக்கு வீட்டுக்கும் போய் சாப்பிட்டு எல்லாமே ஒரு காசு, சென்னையில் ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு காசு செலவு இல்லாமல் அந்த அளவுக்கு அன்பு சகோதரிகள் எல்லாருமே அந்த அளவுக்கு நம்முடைய நண்பர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வு இன்னும் நாம் தொடர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் நம்ம ஜோஸ்வால் சொன்ன மாதிரி எல்லா விதத்திலும் உயர்வான இடங்களில் அமர வேண்டும். அதற்காக பிள்ளைகள் முயற்சி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடி இந்த நம்முடைய உறுப்பினர் அனைவருக்கும் திருமதி நளினி குடும்பமாக எல்லாருக்கும் ஒரு அன்பளிப்பு உடை வந்து வைத்திருக்கிறார்கள். அதை இப்போது நெல்சன் அவர்கள் வழங்குவார்கள். பேர் கூப்பிடும்போது முன்னால் வந்து நீங்கள் வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நம்முடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குலசேகரம் அவர்களுக்கு திரு கோவி, திரு ஜேம்ஸ், திரு ஜான்சன், இனி அடுத்த ஒரு ஜான்சன், திரு ஸ்டாலின் ஜோஸ், பத்திரிகை ப்ளீஸ் மேடம். அடுத்தபடியாக வரிசை வந்து வாங்கிட ஸ்டீபன், ரமேஷ்,
சைலா ஜெவகர் ஆமாம் ஜெலஸ்டன் ராஜ் நளினி ஸ்டோகல்யா விஜயகுமார் ஆண்டனி சேவியர் மாடசாமி ராபர்ட் சகாயம் ராஜன் சுபாராணி பாத்திமா செல்வி தமிழ் செல்வி நெல்சன் ஜெயக்குமார் ரத்னகுமார் வின்ஸ்டன் சிமி ஜோசப் ஜெயச்சந்திரன் செல்வின் ராஜன் பாபு ராபின் இமானுவேல் டேட்டஸ் விஜயா ருதாஸ் சேகர் பிராங்க்லின் அலெக்சாண்டர் சிங் கேமாபாய் லதா கோஸ்லின் ரோஸ் வால்டின் யேசுவாதம் ஜோஸ் அகஸ்டின் டெரன்ஸ் கொஞ்சம் திரும்பி வாங்க நல்சான் எல்லாரும் கிடைக்காதவங்க வாங்க. ஜவஹர் பேர் சொல்ல அனைவருக்கும் சாப்பிட்ட பிறகு பைனாப்பிள் வச்சிருக்கேன். எல்லாருமே ஃபேமிலிக்கு எடுத்துட்டு போங்க. எல்லாருக்கும் பைனாப்பிள் ரெடி பண்ணி வச்சிருக்கு. கூட எல்லாரும் கிடைச்சுன்னா இது கூட கிடைக்காதவங்க வாங்க. செல்லுன்னு கூப்பிட்டேன். இறுதியாக திரு நெல்சன் அவர்கள் ஒரு பிரேயர், அது முடிஞ்சோடனே ப்ரூஃப் போட்டா உணவு. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த சந்தோஷமான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமானது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்பா, எங்களுடைய எஸ்காட் பிகாம் சார்பிலே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இதற்கு காரணமா இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அருளும் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற பிள்ளைகள், இனிமா எங்களோடு பயந்த நண்பர்கள், அன்று எல்லாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல உறவில நாங்கள் இன்னும் வளர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்வதற்கு தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நான் நிகழ்வுகள் முழு பகுதியையும் பரிசுத்த ஆவியான தெய்வம் பொறுப்பெடுத்து எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்த எல்லா நண்பர்களையும், அவங்களுடைய குடும்பங்களையும், பிள்ளைகளையும், அவங்களுடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.